வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெஸ்ட் கிரேசி தாத்தாவின் யூடியூப் தமிழ் சேனல். யூடியூப் தமிழ் சேனலில் நான் தொடங்கி ஒரு மாதத்துக்கு முன்னால் முதலாக அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுடைய எலக்ட்ரல் காலேஜ் ஓட் அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி ஒரு 2-3 வீடியோ விளக்கமாக போட்டேன். நவம்பர் 3 எலெக்ஷன் வந்தது. அப்புறமா எலெக்ஷன் நடந்த பிறகு ஓட்டு எண்ணிக்கை நடந்து எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு 306 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக டிசம்பர் 14 இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதாவது பிரசிடென்ட் எலெக்ட் அவரு தான். அவர் கூட இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ். இப்போ இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். எலக்ட்ரல் காலேஜ் தோல்வி அவருக்கு 732 ஓட்டு தான் கிடைச்சிருக்குது. ஸோ முதல் நவம்பர் எலெக்ஷன் ஆன பிறகு முதல் ஃபேஸ் அதாவது சர்டிஃபை பண்ணுற ஃபேஸ் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நம்ம அசம்பிளின்னு சொல்கிற மாதிரி அவங்க சர்டிஃபை பண்ணணும். அதெல்லாம் இவன் நடந்தது. சர்டிஃபை எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்கே ஜோ பைடன் வெற்றி பெற்றாரோ அங்கே இருக்கிற எலக்டர்ஸ் எலக்ட்ரல் காலேஜ் இருக்கிற எலக்டர்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவங்க. ஓகே. ஆனால் அதே ஸ்டேட்டில் ரிபப்ளிகன் பார்ட்டி எலக்டர்ஸ் கூட இருப்பாங்க. ஒருவேளை ரிபப்ளிகன் பார்ட்டி ஜெயிச்சா அந்த எலக்டர்ஸ் தான் ஓட்டு போடணும். இதை நான் உங்களுக்கு அந்த முந்தைய 3 வீடியோஸில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். 538 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டில் ரிபப்ளிகன் பார்ட்டி 538 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதான் ஸ்லேட் ஆஃப் எலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்லேயும் அலாட் பண்ணிருக்கிற நம்பர் பிரகாரம் அவங்க அந்த கட்சி தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு கூட்டம் மாத்திரம் இருக்காது ஒரு ஸ்டேட்டில். ஏன்னா அவங்க மாற்றி யாருக்குன்னா போட்டுடுவாங்க. ஸோ 538 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டில் 306 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு விபி, அதாவது ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் ஜோ பைடனுக்கு வந்துடுச்சு. அதில் இந்த மெயின் ஸ்விங் ஸ்டேட்னு சொல்கிறேன். பென்சில்வேனியா, மிச்சிகன், அரிசோனா, விஸ்கான்சின், அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேட்டுங்கள்லாம் அவருக்கு தொட்டு அவர் 306 டச் பண்ணிட்டார். அந்த ஓட்டுங்க இவருக்கு வந்திருக்கணும், அங்கே குழப்படி நடந்திருக்குது, ஃப்ராடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நவம்பர் 3 எலெக்ஷன் ஆன பிறகு இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் சில இடங்களில் கோர்ட் கேஸ் போட்டு அவங்க தோற்று போயிட்டாங்க. அதாவது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்த ரிபப்ளிகன் பார்ட்டி லாயர்ஸு, அவங்க செனட்டர்ஸ், இவங்கெல்லாம் சொல்லி நிறைய இடங்களில் அந்தந்த ஹைகோர்ட், நம்ம ஹைகோர்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்லேயும் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அவங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற கோர்ட்டு கூட சுப்ரீம் கோர்ட்டு தான். அது பென்சில்வேனியா சுப்ரீம் கோர்ட், நியூயார்க் சுப்ரீம் கோர்ட், சிகாகோ சுப்ரீம் கோர்ட், அப்புறமா மேசச்சூசெட்ஸ் சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட். அதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் ஒரு கேஸை தோற்று போயிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். ஸோ 538 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு, செனட் இருக்குது, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்குது, அப்புறமா இண்டிவிஜுவல் அந்த அவருடைய 50 ஸ்டேட்டில் இருக்கிறது லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ 3 நடந்த எலெக்ஷனில் 306 ஓட்டு அது என்ன பிறகு ஜோ பைடன் அவருக்கு 306 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு அவர் 270க்கு மேலே தொட்டு இஸ் த பிரசிடென்ட் எலெக்ட், அவர் தான் வின்னர். ஓகே, அக்கார்டிங் டு த எலக்ட்ரல் காலேஜ் வின். ஏன்னா ஒரு ஸ்டேட்லேயும் யார் அதிகமான ஓட்டு எடுக்கிறாங்களோ, எந்த பார்ட்டி எந்த கேண்டிடேட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு அவங்களுக்கு போகணும். புரியுதுங்களா? இப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒத்துக்கவே இது வரைக்கும் நவம்பர் 3 இது வரைக்கும் அவர் எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கலை. எங்கேயோ இந்த மெயில் இன் பேலட்டில் ரொம்ப குழப்படி ஆகி
ரொம்ப வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது நிறைய லிஸ்ட் இருக்குது. அது யார் யார் எங்கெங்கே ஃப்ராட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பென்சில்வேனியாவில், அப்புறமா மிச்சிகன், விஸ்கான்சன், அரிசோனா, எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் வந்து அவங்க வந்து சொல்கிறது வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஸ்வோன் இன் அபிடவிட் எல்லாம் கொடுத்துக்குறாங்க. அப்புறமா பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப்புடைய லாயர்ஸ் போய் சில ஸ்டேட்டுங்களில் வந்து இயரிங்கில் ஆர்கியூ பண்ணாங்க. சில கோர்ட் கேஸை ஃபைல் பண்ணும்போது அந்த ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டை அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நோ. அப்புறமா இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பு, ட்விட்டர் இவங்கெல்லாம் வந்து ஃப்ராடுன்னு எங்கன்னா வேர்டு வந்தால் they were deleting that one. So they were suppressing what the other party were telling. இப்போ வந்து உதாரணத்துக்கு இவர் கொலை கேஸிலேருந்து விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த நியூஸ் மாத்திரம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டால் படிக்கிறவனா யோசிக்குவான், ஆமாம் இவர் என்னத்துக்கு கொலை கேஸ் போட்டாங்க, இவர் யாரை கொலை பண்ணார் என்ன அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதனால் என்ன பண்ணணும், நீ முதல்ல என்ன நடந்தது அந்த நியூஸும் போட்டுட்டோம், அப்புறமா இந்த நியூஸும் போடணும். ஆனால் சில மேஜர் நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணாங்க, அவர் தோத்துட்டாரல்ல டொனால்ட் ஜே ட்ரம்ப்னு மற்ற நியூஸ் போடுறதில்ல. சுப்ரீம் கோர்ட்டை ஏதோ ஒரு கோர்ட்டில் அதை ரிஜெக்ட் பண்ணதும் they will put it there, court rejected, there is no fraud. இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. But since I watch a lot of videos, lots of other channels, I know of the both side of the stories. இப்போ ஸ்டேட் வந்து December 14th எல்லா ஸ்டேட்டை வந்து சர்டிஃபை பண்ணியாச்சு 306 ஓட்டு. அதோட முடிஞ்சுதான் இல்லை, கடைசி ஒரு ஸ்டாப் இருக்குது. அது என்னன்னா செனட்டுக்கும் காங்கிரஸுக்கு இது வரும். கம்பைன்ட் செஷன் வந்து வாஷிங்டனில் நடக்கும் January 6th. கம்பைன்ட் செஷன் வாஷிங்டன் டிசியில். அதாவது கம்பைன்ட் செஷன்னாக்கா செனட்டர்ஸ் 100 பேர், 435 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். இது அவருடைய கம்பைன்ட் செஷன்னுவாங்க. அது என்ன தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேரை சேர்ந்து ஒரு செஷன் நடக்கும். அந்த செஷனில் வந்து ஒரு ஸ்டேட்டுடைய இந்த எலக்டர்ஸ் போட்டாங்கல்ல ஓட்டு ஸ்டேட்டுங்களில், அந்த எடுத்து அங்கே சர்டிஃபை பண்ணணும். அவர் ஏற்கனவே அந்த ஸ்டேட் சர்டிஃபை பண்ணியாச்சு. இங்கே வந்து செனட்டையும் 2 பேரும் சர்டிஃபை பண்ணோம். அங்கே ஒரு குழப்படி, இங்கே ஒரு குழப்படி, இது எக்கச்சக்கமான குழப்படி. அதை நீங்கள் வந்து விளக்கமாக நிறைய விஷயங்கள் அது அப்பப்போ படிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு குழப்படி தான் இது. இப்போ கலிஃபோர்னியாவில் 55 ஓட்டு ஜோ பைடன். அதை வந்து அந்த கம்பைன் செஷனை வந்து லீட் பண்ணுறது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இருக்கிறவர் வந்து மைக் பென்ஸ், அவர் தான் லீட் பண்ணுவார். இப்போ இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்காரனா சொல்லுற மைக் பென்ஸ் அதை ஒத்துக்காத, நீ ஃப்ராடுன்னு சொல்லு, எல்லாம் டெக்லேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அதெல்லாம் பவர் இல்லைன்னு வேறு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பவர் இந்த பக்கம் ஒன்று சொன்னால் அந்த பக்கம் ஒன்று சொல்லின்னுங்கிறாங்க. ரொம்ப குழப்படி தான் அது. ஸோ இந்த எலக்டர்ஸை ஒன்றா எடுத்தும்போது யாராவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை செனட்டர் அப்ஜெக்ட் பண்ணால் இந்த ஓட்டு ஃப்ராட் ஓட்டு, இது சரியில்லை அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா then again the confusion starts. ஸோ இதுதான் கடைசியாக வந்து 12 செனட்டருங்க அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க, 100 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணுவோம், இது வந்து ஃப்ராட் நடந்துக்குது அப்படின்னு. இது இப்போ வந்து எல்லா நியூஸ் பேப்பருங்களும் அமெரிக்கன் நியூஸ் மீடியா போட்டுருக்குறாங்க. 12 senators joined to support president. They want to overturn the election result அப்படி போடுறாங்க. அவங்க என்னன்றாங்க, ஐயோ நீங்கள் அது ஃப்ராடை பண்ணிட்டுருக்கிறீங்க, ராத்திரியோட நீங்கள் டப்பாவில் கொண்டு போய் ஓட்டு போட்டுங்கன்றாங்க அவங்க. அது நிறையா வீடியோலாம் காமிச்சாங்க. அது செக்யூரிட்டி கேமராலேருந்து எடுத்தது, டப்பாலேருந்து கீழே இந்த சூட் கேஸ்லேருந்தெல்லாம் எடுத்து ஓட்டு போடுறதெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் அவங்க என்னன்றாங்க, இல்லைப்பா அதெல்லாம் நார்மல் ரொம்ப அப்படின்றாங்க. ஸோ நான் இந்த டோட்டலாக அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஒரு கன்ஃபியூஷன். பாப்புலர் ஓட், எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு, இதில் கன்ஃபியூஷன். இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இப்போ ஜார்ஜியாவில் வந்து நிறைய இயரிங் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டேன் நான். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஜார்ஜியாவில் வந்து
இந்த மாதிரி ரொம்ப போகஸ்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டுலாம். அங்கே வந்து 2 செனட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது. ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் டுமாரோ, நாளைக்கு நடக்குது. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அப்போ செனட் அவங்க மெஜாரிட்டி வந்துடும். இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல ஒரு தின் மார்ஜினில் ஜோ பைடன் பார்ட்டி இருக்குது, டெமோக்ராட்டுக்கு. ஸோ இப்போது செனட்டில் வந்து ஒரு ஸ்டேட் இது எலெக்ஷனை வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவோ செனட்டர் போய் ஒரு 2 ஹவர் ஆர்கியூ பண்ணுவாங்க அது. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அது ஆகாது, ஏன்னாக்கா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல ஜோ பைடனுடைய பார்ட்டி தான் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க, அது ஆகாதுன்றாங்க. அப்படி பண்ணி இந்த ஓட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த ஓட்டு கம்மியாகும். 306 அப்படியே கம்மி ஆச்சு வந்ததுன்னா என்ன ஆகும்? 2 பேருக்கு 270 கிடையாது. இப்போ இந்த ஓட்டை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறதுனாக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கலிஃபோர்னியாவில் அவருக்கு 55 ஓட்டு வந்திருக்கு ஜோ பைடன். இப்போ அந்த இதில் வந்து இல்லைப்பா கலிஃபோர்னியாவுக்கு அவர் ஓட்டுக்குள்ள அப்படின்னா ஒன்று என்ன பண்ணோம், அந்த ஓட்டை வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி இல்லை இருக்கிற எலக்டர்ஸ் அந்த ஓட்டை போடணும், அது முதல். ஸோ அதை வந்து அவருக்கு போடணும். அப்படி போடலைன்னா என்ன ஆகும்னா அந்த 55 ஓட்டு கம்மியாகும் 306. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் an example. That means if they don't accept a state electoral college vote, for example, Pennsylvania, if they don't accept, I don't know, 20 or 23 electoral college votes, that will reduce his 306 vote, reduce பண்ணும். இப்படி வந்து இவருக்கு கொடுக்க போகாது, இவருக்கு போச்சுன்னா இவர் வின் பண்ணிடுவார். புரியுதுங்களா? அதை வந்து அப்பவே சுப்ரீம் கோர்ட்டை யாருன்னா டினை பண்ணிங்கன்னா அந்த ஓட்டு இவருக்கு போகும். ஸோ அது நடக்காத பட்சத்தில் 2 பேருக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஸ்டேட் வில், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த இது இருக்கு பாருங்க, தே வில் எலெக்ட் த பிரசிடென்ட், அந்த செனட் வில் எலெக்ட் த வைஸ் பிரசிடென்ட். எப்படி இது பாருங்க. ஸோ இங்கே வந்து 100 பேர், அங்கே வந்து 435 பேருன்றீங்களா? அப்படி கிடையாது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின் போது ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு தான். புரியுதுங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு கொடுக்குறாங்களா, அது இது கடைசி மெத்தட். இதெல்லாம் போய் கடைசி மெத்தட். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டுனாக்கா இப்போ வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரன் பண்ணுற ஸ்டேட்டுங்க 30 பேர், அவங்க 30 ஓட்டு கிடைக்கும். டெமோக்ராட் பார்ட்டி ரன் பண்ணுற ஸ்டேட் 20 தான். ஸோ 20 ஓட்டு தான் ஜோ பைடனுக்கு வரும். 30 ஓட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்காரில் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப்க்கு போட்டு ஓட்டுருவாங்க. இது எப்படி வந்து இவங்க இந்த மாதிரிலாம் யோசித்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரி 6ஆம் தேதி ஃபைனலாக அது அங்கே தெரியும். சிலர் என்னன்றாங்க ஜனவரி 6 வந்து குழப்படி ஆச்சுன்னா அது ஜனவரி 20க்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்றாங்க. ஜனவரி 20 வந்து இனாக்ரேஷன் டேட். அதனால தான் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக், ஃபர்ஸ்ட் மண்டே, ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மண்டே எலெக்ஷன் ஆனால் கூட ஃபைனலாக வந்து எல்லாம் அப்ரூவ் பண்ணி பிரசிடென்ட் எலெக்ட்னு சொல்லி இதெல்லாம் குழப்படிக்காதனா இருந்தால் முடிச்சுட்டு ஜனவரி 20ஆம் தேதி வந்து இனாக்ரேஷன் நம்ம வைக்கிறது. நம்ம ஊரில் கூட வைக்கிறாங்கல்ல, விதான சபா முன்னால் வச்சு எல்லாரும் கூடி ஒரு மந்திரியாக கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்கிறாங்களே, அதே சேம் திங் they will do it. So this is the simple thing about the American president election. I am posting as it is, okay?